காய்ச்சல் வரலாறு. காய்ச்சல் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் அறிந்திருந்தார்கள். நவீன மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஹிப்போக்ரேட்டஸ் காய்ச்சல் குறித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அன்றைக்கு காய்ச்சல் ஒரு நோயாக கருதப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில்தான் உடலில் காய்ச்சல் எப்படி உருவாகிறது என்று ஆராயத் தொடங்கினார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இக்னாஸ் என்ற அறிஞர் ஒரு பெண் பிரசவத்தின் போது இறந்து போனதற்கு காரணம் காய்ச்சல்தான் என்று கண்டுபிடித்தார். அந்த காய்ச்சல் தொற்று நோய் பாதிப்பால் ஏற்பட்டது என்று கூறினார். அதே காலகட்டத்தில்தான் மனித உடலின் வெப்பநிலை கண்டறியப்பட்டது. முதலில் மனித உடலின் வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என்றார்கள். சிறிது காலம் கழித்து 98.4 என்றார்கள். பல பரிசோதனைகளுக்கு பிறகு 98.2 என்ற முடிவுக்கு வந்தார்கள். தற்போது வரை இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட மனித உடலின் வெப்பநிலை. ஆனாலும் மனிதனின் உடல்நிலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு மனிதனுக்கு காலையில் ஒரு வெப்பநிலையும் மதியம் வேறு வெப்பநிலையும் இருக்கும். இப்படி ஒரே நாளில் சூழ்நிலைக்கு ஏற்ப உடலின் வெப்பநிலை சற்று கூடி குறைவதால் 97.7 முதல் 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருப்பது இயல்பான வெப்பநிலை என்ற முடிவுக்கு மருத்துவர்கள் வந்தார்கள். இதற்கு மேலோ அல்லது கீழாகவோ வெப்பநிலை மாறும்போது அதை காய்ச்சல், குளிர்காய்ச்சல் என்று கூறுகிறார்கள். ஜலதோஷம், இருமல், கை கால் உளைச்சல், வாய்வு வலி முதலியவைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணி அஞ்சால் அலுப்பு மருந்து.